நண்பர்களே, நம்ம வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து நாங்கள் முதல்ல இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறோம். வாரம் ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயிலோட சிறப்பு விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம போனதை பற்றி ஒரு பதிவு. கோயிலில் என்னென்னவெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த நான் வீடியோவாக உங்களுக்கு இணைச்சிருக்கேன். அது இல்லாமல் இந்த கோயில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறுபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியம் வல்லக்கோட்டை ஊராட்சி வல்லக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பற்றி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்தவங்க ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடைஞ்சு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் அங்கே போனோம்னா, அந்த கோயிலுக்கு போனோம்னா இழந்ததையெல்லாம் நம்ம மறுபடியும் அந்த இறைவன் வந்து நமக்கு மீட்டு கொடுக்குறதா வந்து அந்த கோயிலோட ஐதீகம். இதுக்கு முன்னாடி வந்து வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசன், ஒரு பெரிய நல்லா இருந்த ஒரு அரசன் மிகப்பெரிய நஷ்டமாகி நாடுகளை எல்லாம் இழந்து தவிக்கும்போது முருகப்பெருமான் வந்து அவருக்கு ஆதரவாக நின்று அந்த அவரோட நாட்டவே அவர் அரசமைப்பவே வந்து மீட்டு கொடுத்ததா கதை இருக்குது. அதனோட வைப்ரேஷன் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே போய் அந்த காலத்திலேருந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, இங்கே போனால் நமக்கு இழந்ததையெல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நிறையா உருவாயிடுச்சு. அப்போ அந்த இறைவனோட அருளோடு சேர்ந்து அந்த நம்பிக்கையில் பல கோடிக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கையும் சேர்ந்து அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு போனதப்போ ஃபஸ்ட்டு முதன்னு நான் அந்த கோயிலுக்கு தான் போனப்போ என் லைஃப்லேயும் அதே போல் நடந்தது. நான் தோல்வி அடைஞ்சு நிறைய கஷ்டத்தோடு இருந்தப்போ அங்கே போனேன். மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்தேன். எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த கோயிலை பற்றி. ஒரு முத்து பர்னிச்சர்னு ஒரு கடை வச்சுருக்காங்க பாண்டி பஜாரில். அந்த ஓனர் வந்து என் மனைவிக்கிட்ட சொன்னாங்க அங்கே வேலை பார்க்குறப்ப. அதன் மூலியமாக அந்த கோயிலுக்கு போனோம். அதே போல் வந்து அந்த கோயிலுக்கு ஒரு போனோன்னே எங்களுக்கு தெரிஞ்சுது என்ன ஃபீலிங்னா, ரொம்ப நாளாக வந்து அப்பாவையோ அம்மாவையோ விட்டு பிரிஞ்சுட்டு மீண்டும் நம்ம ஒரு அப்பா அம்மாவை சந்தித்தா என்ன ஒரு ஃபீலிங் வரும், என்ன ஒரு ஆத்திரம் வரும், இப்படி நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஒரு கண்ணீர் மல்க பார்ப்போம்ல, அந்த வைப்ரேஷன் வந்து எனக்கு வந்து உணர முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் அந்த இதுதான் இழந்துட்டிங்களா வாழ்க்கையில் நிறையா விஷயத்தை அங்கே போனீங்கன்னா மீட்டு கொடுப்பார் இறைவன். வல்லக்கோட்டை முருகன் இழந்ததை மீட்டு தருவார் வல்லக்கோட்டை முருகன், அது கன்ஃபார்ம். முருகர் வந்து 7 அடி உயரத்தில் இருக்கார். அந்த 2 மனைவிகளோட சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த கோயில். அந்த கோயிலில் வந்து குளம், அந்த இயல்பாக ஒரு கோயில்னால் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத அதை சார்ந்து எல்லா விஷயம் இருக்குது. நெய் விளக்கு ஏற்றுறது, உப்பு வைக்கிறது, அது இல்லாமல் குழந்தை இல்லைன்னா வந்து தொட்டில் கட்டுறது, வீடு இல்லாதவங்களுக்கு செங்கல் அடுக்கி வச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி ஐதீகமெல்லாம் அங்கே கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் என்ன நம்ம இழந்தோமோ அதை மீட்டு தருவாருங்கிறது தான் அந்த கோயிலோட ஐதீகம். அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். அந்த கோயிலோட வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுங்கிறத எனக்கு பதிவில் சொல்லுங்கள், இல்லாட்டி சொல்லுங்கள், பதிவில் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. எல்லா ஒரு கோயில்லையுமே ஒரு குளம் இருக்கும். அது வந்து நம்மளோட நீர் தேவைக்காக ஆதி காலத்துலேருந்து அது பழக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் கோயிலில் வந்து ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து நம்மளோட 7 சக்கரங்களில் ஏதாவது ஒரு சக்கரத்துக்கு வந்து வலிமை ஊட்டி தான் நம்ம அந்த பிரதிபலனை எல்லாம் நமக்குள்ளே உடலுக்குள்ளே வந்து பரவுது அப்படிங்கிறது தான் உண்மை. அது நிறையா பேர்த்துக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இது வந்து மூலாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலாக தான் நம்ம எடுத்துக்கணும். மூலாதாரத்துக்கு தான் செவ்வாய் வந்து அதிபதி. அதனால் அதுக்கும் இந்த மண் தொடர்புக்கும் இந்த புவி சக்திக்கும் ரொம்ப ஒரு ஈர்ப்பான ஒரு கோயில். நீங்கள் போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருந்தீங்கன்னா அதை உங்களால் வந்து உணர முடியும்.
இதுவும் கொடுங்க. இது கோயிலுக்குள்ளேருந்து அப்படியே பார்த்தோம்னு வைங்களேன், குளமெல்லாம் தெரியும். அப்படியே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஆனால் எந்த கோயிலுக்குமே நம்ம கொஞ்சம் காலையில் அதிகாலையில் போய் பார்த்தோம்னா தான் அது பலன். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு கோயில்லையுமே ஒரு ஜாமங்கிறது 3 மணி நேரம் இருந்தால் தான் அந்த கோயிலோட இறை சக்தி வந்து நம்ம உடலுக்கு வந்து பரவும். இல்லைன்னா சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வர்றதுனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இது கோயிலேருந்து அப்படியே வெளியே வர்ற இடம். வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலில். அதனால் எல்லா பக்கமும் கம்பெல்லாம் ஊனி அந்த வேலைகள் நடக்கிறதுனால கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. நல்ல சிறப்பான தரிசனம் தான். எல்லாமே இந்த தேங்காயெல்லாம் விற்கிறாங்க. பெரிய தேங்காயாக இருக்கும். ஒரு தேங்காய் ஒன்றும் பெருசாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காலையில் சாப்பாடும் மதியம் சாப்பாடும் அன்னதானமாக வந்து எப்பயும் போடுறாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். அதுக்குண்டான விஷயத்த அங்கே அலுவலர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அன்னதானம் செய்யலாம். இல்லை நிதி ஏதாவது வழங்குறோம்னாலும் நீங்கள் வழங்கலாம். அது ரொம்ப இல்லை. எல்லா இடத்துலையும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்படி இருக்குது. காலையில் 6:30 மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டோம். முதல் ஆளாக நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வீடியோவெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு முடிஞ்சு வேலையெல்லாம். அடுத்த கோயிலுக்கு நாங்கள் போகிறப்ப மறுபடியும் இதே போல் உங்களுக்கு எடுத்து வீடியோ பண்ணி நாங்கள் போடுறோம். மீண்டும் நம்ம சந்திப்போம். ஓகே, நன்றி நன்றி. வண்டி ஃபுல்லாக காமிக்கணும். ஓகேவா?